இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோவை பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியரா தெரியுது. அடமல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது, உடம்ப தயார் பண்ணிக்கூடா கிரிகாலா அப்படின்ற மாதிரி தான் கமருதீனோட மைண்ட் வாய்ஸ் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா கமருதீனை போட்டு தாக்குன்னு தாக்குறாங்க நேத்துல இருந்து. இன்னும் இந்த உடம்பு எவ்வளவுதான் தாங்கும்னு தெரியலங்க. உண்மையிலே கமருதீன் வந்து விஜய் சேதுபதியும் கமருதீன் மாறி மாறி சத்தியம் பண்ணி வளர்றாங்க பாருங்க. அங்கே தெரிஞ்சு போச்சு, டே என்னடா பண்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலா கமருதீனை போட்டு அடிக்கிறது கரெக்டா என்ன ப்ரோ, என்ன இருந்தாலும் ஒரு பாவம் பார்க்க கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாவம்லாம் பார்க்க கூடாது, அடிக்கலாம், தப்பே கிடையாது. அவர் விட்ட வார்த்தை தப்பு தான். ஆனா அங்க வந்து இப்போ ஒரு டிஸ்கஷன் ஒன்று போகுதுல, இது சோஷியல் மீடியால நேத்தே பயங்கரமா கிரிட்டிசிசம் வந்தது மேல விஜய் சேதுபதி மேல தான். இப்போ எப்படி கமருதீனை வந்து விஜய் சேதுபதி தாக்குறாரோ, விஜய் சேதுபதியை போட்டு எல்லாம் தாக்குன்னு தாக்குறாங்க. இந்த இஷ்யூல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி மேலேயும் தப்பு இருக்கு. ஆக்சுவலா கமருதீன் என்ன பண்றாரு, அவர் வந்து இந்த மாதிரி திவாகரை பத்தி இந்த மாதிரி சொன்னார், இவரால இங்க வீட்டுக்குள்ள இருக்க பெண்களுக்கு சேஃப்டியே இல்லை அப்படின்ற மாதிரி விஷயத்த சொன்னார்ல, கரெக்டான்னு கேட்டீங்கன்னா அது ரொம்பவே தப்பு. ஏன்னா திவாகர் வந்து பாத்தீங்கன்னா வலுக்கட்டாயமா, அதுதான் அவங்க விருப்பம் இல்லாம போய் எதுவுமே பண்ணலாங்க. ஸோ அப்படின்னு அவர் சொல்லவே முடியாது. சேஃப்டி இஷ்யூஸை இங்கே கொண்டு வரக்கூடாது. இவர் வந்து அதான் சொல்லணும், வாய்க்கோளாறு. கமருதீனை பொறுத்த வரைக்கும் என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் தெரியாம ஒரு விஷயம் நடக்குது. ஆனா இதை தாண்டி வேற ஒரு விஷயம் இருக்கு. அதை தான் இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் இருக்காருல்ல, அவர் வந்து சொன்னார்ல இந்த மாதிரி திவாகரால வீட்டுக்குள்ள இருக்க பெண்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு அவர் சொல்லிடக்கூடாது. அவர் வந்து திவாகர் வந்து பெண்கள்கிட்ட நடந்துக்கிறது நல்லா இல்லை, பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கன்றாவியா இருக்கு, கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அது கரெக்டான பாயிண்டா இருந்திருக்கும். இங்க சேஃப்டின்னு கொண்டு வந்தோன்னே விஜய் சேதுபதி என்ன பண்றாரு, எல்லார்கிட்டையும் கேட்கிறாரு இந்த மாதிரி திவாகரால ஏதாவது பிரச்சனை இருக்கா, நீங்க பெண்கள் சொல்லுங்க அப்படின்னா எல்லாம் வந்து இல்ல சார், அதெல்லாம் இல்ல சார். ஆமா, சேஃப்டின்னு கேட்டா எல்லாம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா ஒரு பண்றது வந்து அருவருப்பா இருக்கா, டிஸ்கஸ்டிங்கா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தா கண்டிப்பா எல்லாம் ஓகே ஆமான்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா திவாகர் பண்றது அப்படிதான் இருக்கு. வெளியே பப்ளிக், ஏன் சார் நீங்க அவங்க கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. பப்ளிக்கோட ஒப்பீனியன் உங்களுக்கு தெரியாதா, திவாகர் எதனால கழுவி ஊத்துறாங்க, அந்த ஆள் வந்து தங்கச்சின்னு கூப்பிட்டு இருப்பான், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டார்லிங்னு கூப்பிடுவான், நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவான். இதெல்லாம் வந்து நீங்க உங்களுக்கு ஓகேங்களா, உங்களுக்கு ஓகே தான், நீங்க என்ன பண்ணுவீங்க கேட்டா சேனலை மாத்திக்கன்னு சொல்லிட்டு போவீங்க. உங்க வீட்டில் எனக்கு ஏதாவது சொல்ற போறேன், உங்க வீட்டில் இந்த மாதிரி நீங்க உங்க வீட்டில் இருக்கவங்கள இந்த மாதிரி கூப்பிட்டா உங்களுக்கு ஓகேவா, அது தங்கச்சின்னு கூப்பிட்டு அப்புறம் டார்லிங்னு கூப்பிடுறது, இதெல்லாம் ஓகேங்களா? எனக்கு புரியல, அந்த ஆளுக்கு எப்படி விஜய் சேதுபதி சப்போர்ட் பண்றாருன்னு தெரியல. கமருதீன் ஸ்டேட்மெண்ட் தப்பு, அதுக்கு அடிங்க போட்டு பொழகலாம். ஏன்னா திவாகரால சேஃப்டி இல்லை வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்றது ரொம்பவே தப்பு. திவாகர், நான் தான் சொன்னேன், திவாகர் வந்து ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாம, அதாவது அவங்களை வந்து அப்படி சொல்ல அவங்க வந்து ட்ரிகர் ஆகி ஏதாவது சொல்கிற வரைக்கும் இது வீட்டுக்குள்ளே ஏதோ நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஏன்னா எந்த ஒரு பொண்ணுமே, அரோரா ஆகட்டும், விஜய் பார்வதி ஆகட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சுபிக்ஷா ஆகட்டும், இவங்க எல்லாருமே திவாகர் கூட விளாட்றாங்க. திவாகர் ஆக்சுவலாக இவங்க எல்லாரும் கூட விளாட்றாரு, ஒரு மாதிரி ஃபன்னாக தான் பண்ணுறாரு, இல்லைன்னு சொல்ல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அஃபண்ட் ஆகி அவங்க வந்து திவாகர் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இது வரையும் கேட்டாங்களான்னு பார்த்தீங்கன்னா கேட்கவே இல்லை. சபரி மட்டும் ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு, அண்ணா நீ பண்ணுறது ரொம்ப தப்பாக போயிட்டு இருக்கு, ஏதாவது ஒரு பொண்ணு இப்படி பண்ணாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்து ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டால் ரொம்ப பெரிய பிரச்சனை, மாட்டிப்போ உன் பேரு கிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி கிளியரா சொன்னாரு. உங்க சேனல் ப்ராடக்ட் தானே அவ்வளவு தெளிவா சொன்னாரு. அப்ப அந்த மாதிரி விஷயத்தை அவர் நோட் பண்ணாம சொல்லியிருக்காரு. சபர் இங்க வந்து எந்திரிச்சு பாயிண்ட் பேசலாம், சேஃப்டி இஷ்யூஸ்லாம் இருக்குன்னு நான் சொல்ல முடியாது சார். ஆனா இங்க என்னன்னா அவர் பண்ற சில விஷயம் வந்து ஒரு மாதிரி சங்கூஜமாக இருக்கு, அவர் பண்ணுறது வந்து சரியில்லை அப்படின்றத யாராவது சொல்லணும்ல. ஆனால் நேற்று ஷோவில் அது யாருமே சொல்லலைங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ நடத்துறது எதுக்குன்னே புரியல. ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட பிரதிநிதியாக போய் அங்கே நிற்கணும். ஆனால் மக்கள் கமல் சார் என்ன சொல்லுவார், மக்கள் பிரதிநிதியாக வந்து நிற்கிறேன், உங்களோட ஒப்பீனியனை தான் நான் இங்கே சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். விஜய் சேதுபதி அதுக்கு டோட்டலாக ஆப்போசிட், நான் மக்கள் பிரதிநிதியில் விஜய் டிவியோட பிரதிநிதி, விஜய் டிவி என்ன நினைக்கிறாங்களோ அதை மட்டும் தான் இங்கே நான் பண்ணுவேன். ஸோ மக்களோட கருத்துக்களை நான் கேட்க மாட்டேன், காதை பொத்திப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்காது. அப்படியே உங்களுக்கு பிடிக்கலையா சேனலை மாற்றிக்கோங்க, ரிமோட் தான் உங்கள் கையில் இருக்கு. என்ன மாதிரி ஹோஸ்ட் வேற லெவலுங்க. ஆனா உண்மையில கமருதீன் அடிக்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா இந்த செகண்ட் ப்ரோமோல காமிக்கிற மாதிரி அவர் விட்ட ஸ்டேட்மெண்ட் தப்பு தான், கமருதீன் சொன்ன வார்த்தை தப்பு தான். அது எப்படி பெண்களுக்கு வந்து எங்க இருக்க பொண்ணுங்களுக்கு சேஃப்டியே இல்லை அப்படின்னு எப்படி சொல்லுவேன்? ஏன்னா நேற்று அந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் தான் மேட்டர் நடந்தது. அந்த சம்பவம் நடக்கும் போதே நம்மளே என்ன யோசிச்சோன்னா, இந்த ஆள் ஏன் தேவையில்லாம இதெல்லாம் பேசிட்டு இருக்கான், திவாகர் மேல இருக்க காண்டு இருந்தா அந்த காண்டை போய் வேற ஏதாவது எப்படியா தீர்த்துக்கலாம், அதை விட்டுட்டு வந்து திவாகரால பெண்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றேன். சரி ஓகே, உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், திடீர்னு ஏன் ப்ரோ கமருதீன் போய் கேமரால சொன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலாக கமருதீனோட வாதம் என்ன தெரியுமா, இந்த மாதிரி வந்து சுபிக்ஷா வந்து அவரால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமா இருக்கு, அவரோட வயலன்ஸ் அப்படின்ற மாதிரி ஏதோ கேமரால சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கமருதீன் சொல்றாரு. நம்மளுக்கு அந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் அதை காமிக்கல, மேபி சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதனால உண்மையா போயான்னு சொல்ல முடியல. அவர் என்ன சொல்ல, சுபிக்ஷா இந்த மாதிரி சொன்னாங்க, கமருதீனால எங்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சுபிக்ஷா சொன்னதா கமருதீன் சொல்றாரு. அதனால என்ன பண்றாரு, இப்போ வந்து திவாகரால இங்க இருக்க பெண்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி கமருதீனோட வாதம் இதான். இப்போ விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு, சுபிக்ஷா சொன்ன
பண்ணாமல் ரெக்கார்ட் ஆகல. ஆனால் நீங்கள் சொன்னீங்களே அது வந்து ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அப்படி அவர் மாற்றி சொல்லிட்டார். ஆக்சுவலாக கமருதீன் சொன்னது தான் ஆக்சுவலாக ரெக்கார்ட் ஆகி பார்த்தோம், ஆனால் சுபிக்ஷா சொன்னது பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கணும். கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டாரு. விஷயம் இவ்வளோதாங்க. அதுதான் வந்து நான் கேட்டேன் சார் சுபிக்ஷா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கமருதீன் வந்து சத்தியம் பண்ணுறாரு. நான் எந்த கோயிலில் வேணா வந்து சத்தியம் பண்ணுவேன், சத்தியமாக சொல்கிறேன் சுபிக்ஷா சொன்ன அப்படின்னு சொன்னால் சத்தியமாக சொல்கிறேன் சார், அந்த மாதிரி வரல சார் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. அதே மாதிரி தாங்க நாங்களும் பார்க்கல, ஏன்னா எனக்கும் தெரியல, நானும் லைவ் வந்து ஃபுல்லாக பார்க்கல. ஓகேங்களா, வெள்ளிக்கிழமைகள் சும்மா தூங்கின்னு இருப்பானுங்க, அதனால எதுக்கு பார்த்துன்னு விட்டேன். அவனுங்க போட்ட எபிசோடில் பார்த்தீங்கன்னா அது இல்லை, காமிக்கல. மேபி உண்மையிலே சொல்லியிருக்கலாம், அதை கட் பண்ணி தூக்கிருக்கலாம், எப்படி ஒன்றா இருக்கும். இல்லை உண்மையிலே சொல்லாமல் கூட இருக்கலாம், கமருதீன் புழுவுறாரு, எப்படி ஒன்றா இருக்கட்டுமே. இப்போ மேட்ரு அது கிடையாது. ஆமாம், இந்த மாதிரி வந்து சேஃப்டி இருக்குது இல்லைன்னு சொன்னது தப்பு தான். கமருதீனை வந்து அடிங்க, இல்லை ரெட் கார்டு கொடுத்து அனுப்புங்க. நாங்கள் தான் சொல்கிறோமே ரெட் கார்டு கொடுங்கன்னு. ரெட் கார்டும் கொடுக்க மாட்டீங்க. சரி, ஏதோ ஒன்று கமருதீன் பண்ணது தப்பு, அட்ரஸ் பண்ணிட்டீங்களா, சரி ஓகே, இதோட முடிஞ்சுதா? பெண்கள்கிட்ட கேட்டிங்களா சேஃப்டி இல்லைன்னு கேட்டிங்களா? எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க, ஆமான்னு சொல்லிட்டாங்களா? சொன்னதுக்கான இன்னொரு ரீசன் என்ன சொல்லுங்கள். ஆக்சுவலாக உண்மையிலே சேஃப்டி எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகேங்களா, அது நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனால் உண்மையிலே இப்போ ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அவங்க வந்து ஆமாம் சார் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்லுங்கள்? சீசன் 7 ஞாபகத்துக்கு வரும். ஒருத்தனை இந்த மாதிரி ரெட் கார்டு கொடுத்து அனுப்பி அந்த இதில் வாங்கின அடி எல்லாருக்கும் ஞாபகம் மறந்தா போயிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக உண்மையிலேயே திவாகர் அப்படி நடந்துகிட்டு இருந்தாலுமே யாருமே வந்து ஆமாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிடும் அப்படின்ற ஒரு பயம் வந்து சீசன் 7லேருந்து அடுத்தடுத்த கண்டஸ்டன்ட் எல்லாருக்குமே இருக்குது. அந்த ரெட் கார்டை பார்த்தாலே அலறுவாங்க. முன்னாடி வச்சா கூட சார் அதை முன்னாடி இருந்து எடுத்துருங்க, எனக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா சீசன் 7 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கார்டை தப்பாக யூஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு சாதகமான ஒரு ஆப்ஷன்ஸாக அதை பார்த்தாங்க. ஓகே, இப்போ பிரதீப் ஆண்டனி அடிக்கிறதுக்கு நம்மகிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதை வச்சு அடிச்சு தாக்கிலாண்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை யூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான பின் விளைவுகளை அவங்க பயங்கரமாக சந்திச்சாங்க. ஸோ அதனால அதை பார்த்த ஆடியன்ஸ், இவங்க எல்லாருமே ஆடியன்ஸ் அதை பார்த்துருப்பாங்களே, அந்த ஞாபகம் வந்து போகுமா இல்லையா பிரதீப் ஆண்டனியோட ஞாபகம். ஸோ அதனால கண்டிப்பாக அவங்க முன்னாடி வச்சாலும் எடுக்க மாட்டாங்க, ஓ ஆமான்னு சொல்ல மாட்டாங்க. அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. எனிவேஸ், ஆனால் அப்படி ஒரு சம்பவமும் நடக்கலை, திவாகர் அது பண்ணவும் இல்லை அந்த மாதிரிலாம் வச்சுக்கோங்களேன். ஆனால் விஜய் சேதுபதி அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கணும், சரி ஓகே திவாகர் இந்த மாதிரி எதுவும் இல்லை, ஆனால் நீங்கள் வந்து பண்ணுறது தப்பு. அதாவது இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு கண்டென்ட் ஃபன்னி கண்டென்ட்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமுக்கு போகுது, முகம் சொல்லிக்க வைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தடவை சொல்லணும்ல. ஏன் சொல்ல மாட்டீங்க? ஆக்சுவலாக அந்த ஆள் வந்து நீங்கள் பண்ணுறது வந்து இன்னும் ஏற்றி விட்ற மாதிரி. அப்போ அந்த ஆள்கிட்டருந்து நீங்கள் இந்த கண்டென்ட் வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு புரியலையே. பப்ளிக் யாருக்குமே பிடிக்கலையே, பப்ளிக் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரசிக்கலையே, எல்லாம் திட்டுறானுங்க அந்த ஆளை. யோ டாக்டர்னு சொல்கிறேன், டாக்டர் திவாகர்னு சொல்கிறேன், அந்த அளவுக்கு மூளை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே என்ன சொல்கிறீங்க, இன்டர்வியூ எடுக்கிறோம், இன்டர்வியூவில் வந்து அவ்வளோ வந்து மார்க் எடுத்தார் அவர், அவ்வளோ வந்து பர்ஃபார்ம் பண்ணார் சொல்கிறீங்க. அவ்வளோ தெளிவான ஆள் தானே. ஒரு தெளிவான டாக்டர் வந்து இந்த சொசைட்டியில் இந்த மாதிரி தான் போய் எல்லா பொண்ணுங்கிட்டையும் வலிஞ்சிட்டு இருப்பாரா, இதை ஃபன்னுன்ற மாதிரி ஏற்றுக்க சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அது ஏற்றுக்க முடியல. ஏதோ ஒரு தடவை 2 தடவை ஏற்றுக்க முடிஞ்சுது, ஒருத்தர்கிட்ட 2 பேர்கிட்ட ஓகேன்ற மாதிரி இருந்தது. ஆனால் எல்லா பொண்ணுங்கிட்டையும் சுபிக்ஷா முதற்கொண்டு எல்லாருக்கிட்டையும் அவர் வந்து போகாத ஒரு சைடு எங்கன்னா கனியக்கடை மட்டும்தான் போல, மற்றபடி எல்லார்கிட்டையும் அதை தான் பண்ணிட்டு இருக்காது. பார்வதியெல்லாம் தங்கச்சின்னு கூப்பிட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தா அந்த ஆளுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, டார்லிங்ன்றான். அதுக்கப்புறம் பார்த்தா தோளில் சாயறான். அது பார்வதி மேலே 1008 விமர்சனம் இருக்கும், அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. ஆனால் ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு எப்படி சொல்ல, ஒரு பொண்ணாக வந்து இந்த மாதிரி ஓடுறாங்க, இந்த மாதிரி இருந்தாலும் வந்து ஃபன்னாக யாராலையுமே டேரெக்டாக மூஞ்சில் வச்ச மாதிரி அங்கே பேச முடியாது. என்னடா இந்த வேலை இப்படி பண்ணுறான், யோ நீ பண்ணுறது சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. இங்கே விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து மேபி யோசிச்சிருக்கலாம், இந்த பண்ணுற கண்டென்ட் வந்து சரியில்லாமல் இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கலாம். ஸோ விஜய் சேதுபதி என்ன பண்ணணும், இதை வந்து வாய்ஸ் அவுட் பண்ணி சொல்லணும். ஒரு ஹோஸ்ட்டாக என்ன பண்ணணும், சார் இது நல்லா இல்லை, வெளியே பார்க்குற பப்ளிக் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்குமா, அட்லீஸ்ட் நீங்கள் சொல்லுவீங்களா, சுற்றி விட்டு பேசுவீங்களா சார் விஜய் சேதுபதி சார், அந்த மாதிரி சுற்றி விட்டாவது நீங்கள் சொல்லியிருக்கணும். இல்லை சார் திவாகர் இந்த மாதிரி நல்லா இல்லை, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, இது வந்து கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா, அந்த சொன்னால் அட்லீஸ்ட் அந்த ஆள் திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் திருத்திக்க கூட வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர் பண்ணுறது இன்னும் எக்ஸ்ட்ரீம் பண்ணணுன்ற மாதிரி சேனல் விரும்புதா அப்படின்ற ஒரு கேள்வி தான் எனக்கு இருக்குது. திவாகர் பண்ணுற கண்டென்ட் எனக்கு தெரிஞ்சு சேனலுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல, விஜய் சேதுபதிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அவர் பண்ணுற லவ் கண்டென்ட் வந்து ரசிக்கிறார் போல, அவர் பண்ணுறது வழிகிறது இதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்கு போல அவருக்கு. அதனால தான் அதை வந்து கண்டிக்கவே மாட்டாரு. ஏன்னா மக்களோட குரலை தான் அவர் கேட்க மாட்டார், அவர் தான் மக்கள் பிரதிநிதி இல்லையே, அவர் தான் விஜய் டிவியோட பிரதிநிதியாக தான் அங்கே போய் நிற்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஹோஸ்ட் வந்து கண்டிப்பாக நம்ம சொல்கிறது கேட்க மாட்டார். அவருக்கு வந்து பிடிச்ச விஷயத்தை மட்டும் தான் பேசுவார், பிடிக்காதவங்களை அடிப்பார், பிடிச்சவங்களை வந்து எதுவும் பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் கமருதீன் பண்ணுற சரின்ற மாதிரி இங்கே சொல்லவே இல்லை. ஏன்னா கமருதீன் பண்ண தப்பு தான், கமருதீன் அடிக்கிறது கரெக்டாக தான். இந்த ப்ரோமோவில் வந்து அவர் கலாச்சது, அவர் அடித்தது, நீ உட்காருன்னு சொன்னது, அதுக்கு மக்கள் கைத்தட்டினது எல்லாம் ஃபேர். ஏன்னா ஒரு கமருதீனுக்கு வாய் சுத்தமாக சரியில்லை. இப்படிப்பட்ட வார்த்தை வந்து அவ்வளோ ஈஸியாக ஒருத்தர் மேலே விட்டுறக்கூடாது, சேஃப்டி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் விட்டுறக்கூடாது. ஸோ யோசிச்சு பேசுகிற ஒரு கெப்பாசிட்டி கமருதீனுக்கு இல்லை, மற்றவங்க பேசுனதை புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டியும் கமருதீனுக்கு இல்லை. அதனால தான் கமருதீனை வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் தாண்டி
இது மக்குன்னு கூப்பிட்றாங்க, கம்முன்னு கூப்பிட்றதுல மக்குன்னு கூப்பிட்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு மக்கா தான் அந்த ஆள் இருக்காரு அப்படின்னும் போது அது எதுவும் திருத்த முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் விஜய் சேதுபதியும் கொஞ்சம் மாற்றிக்கணும். இந்த மாதிரி வாட்டர் மில்லனை இந்த அளவுக்கு தூக்கி வச்சு அவர் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப கேவலமான ஒரு எப்படி சொல்ல, உங்களுக்கு கண்டென்ட்டுக்காக நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவீங்க அப்படின்றது இதுலேருந்து தெரியுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.